ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாயாடுகளுக்கு வந்து டிவார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா கடைசியாக நம்ம தாயாடுகளுக்கு வந்து டிவார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்மெண்டசோல் அதோட ஐவர்மெக்டின் அந்த காம்பினேஷன் ஃபென்மேக்னு சொல்லி அது கொடுத்துருந்தோம். அது கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சிருச்சு. அதுபோக குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் கொடுக்கக்கூடிய ஆடுகளுக்காக இந்த வாட்டி நம்ம ஐவர்மெக்டினில் ஹைடெக் கொடுக்குறோம். பொதுவாக நம்முடைய அனுபவத்தில் இது போன்ற பால்குடி ஆடுகளுக்கு வந்து நம்ம ஹைடெக் கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில ஆடுகள் வந்து ஹீட்டுக்கு வரும். அது அவ்வளவு கன்ஃபார்மானு சொல்ல முடியாது. ஆனால் சில டைம் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. அதனால் நம்ம இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட பால் கொடுக்கக்கூடிய தாயாடுகளுக்கு வந்து ஐவர்மெக்டினில் ஹைடெக் கொடுத்துருக்கோம். அதோட அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரியாராக இருக்கும் பட்சத்தில் ஒரு 10 ml அந்த அளவில் இன்றைக்கி மருந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிடாக்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹைடெக் கொடுக்கல. நம்ம ஏற்கனவே அந்த ஃபென்மேக் ப்ளஸ்ஸே 2 வாட்டி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப்பில் 2 வாட்டி நம்ம கிடாக்களுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து ஹைடெக் வந்து முழுக்க முழுக்க தாயாடுகளுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம ஹைடெக் கொடுத்துருக்கோம். ஹைடெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சினையாடுகள் 3 மாதத்துக்கு மேற்பட்ட சினையாடுகளுக்கு வந்து கொடுக்குறது கிடையாது. அதனால் நம்ம சினையாடுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்.